வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் ரசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நான் எங்கள் அத்தம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த ரசத்தை நம்ம இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இங்கே வர கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தாங்க இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் வர கொத்தமல்லி தான் ஜாஸ்தியாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிற அளவுப்படி செஞ்சோம் அப்படின்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேக வச்ச தண்ணியை மட்டும் நிறுத்திட்டு மீதி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 15 பல்லு பூண்டை 2ஆக வெட்டி நான் இங்கே சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு இந்த ரசத்தில் நிறைய பூண்டு சேர்க்கும் பொழுது ரொம்ப பிடிக்கும். இது பூண்டு சேர்க்காமலும் செய்யலாம். பூண்டு சேர்க்க விரும்பலைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாயை கிள்ளி தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே நான் மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து வரும். அதுக்கப்புறமா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரை விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து சுட சுட பரிமாறுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ஒரு லைக்கை கொடுங்க. தேங்க்யூ. ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம், அந்த சுகம் இன்பச் சுகம், அந்த மனம் எந்தன் வசம். ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம்.